வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். நம்ம ஒரு 4, 5 நாளா பணக்காரன் எப்படி ஆகுறதுங்கிறத பார்த்துட்ருக்கோம். எல்லாத்துக்குமே ஒரே வழி தான். ஆனா பணக்காரனுக்கும் ஆறதுக்கும் ஒரே வழி தான். பணக்காரனா இருக்கட்டும், மார்க் வாங்கினவனா இருக்கட்டும், என்ன பண்ணணும்னு நெனச்சாலும், எல்லாமே உங்க ஹேபிட்ஸ வச்சு தான் டிசைட் பண்ண முடியும். உங்க ஹேபிட்ஸ் எப்படியோ, அப்படியே நீங்க ஒரு நீடு வந்ததுன்னா, அந்த ஹேபிட்ட நீங்க அத ஒரு ஃபாலோ பண்ணுவீங்க. ஒரு ரொட்டீன ஃபாலோ பண்ணிட்டு, அந்த நீடு சாட்டிஸ்ஃபை ஆகும். நீங்க தம் அடிக்கிறதும் அதே மாரி தான். கொஞ்சம் டயர்டா இருக்கும். நம்ம டீ கடை பக்கத்தில போய் ஒரு ஊது ஊதிட்டு வந்தா, ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அப்படியே அது பழகியிருப்பீங்க. அது மாதிரி இந்த காஃபி சாப்பிட்டோனே பக்கத்தில பிஸ்கெட் வச்சா என் கை நீறி போய் 2 பிஸ்கெட்ட வாயில போட்டு ஒரு 100 கிலோ கிராம் ஏத்திப்பேன் வெயிட்ட. அதுவும் ஒரு ஹேபிட் தான். ஸோ அதுக்கு ஒரு நீடு இருக்கும், ஒரு ட்ரிகர் இருக்கும். ட்ரிகர் வந்தா அந்த ரொட்டீன் ஃபாலோ பண்றோம். சாட்டிஸ்ஃபை ஆயிடுது. அதே மாரி தான் பணம் சேர்க்கறதும். ஆனா இது நம்மளுக்கு நீடு இருக்காது. 1ஆம் தேதி வந்தோன்னே கரெக்ட்டா சிப்பா பண்ணுவோம். சிப்புனா உடனே ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட சொல்ல, ஸ்டாக்க வாங்கி போடுவோம். ஒரு ரூ. 5000க்கு ஸ்டாக்க வாங்கிட்டு மறந்துருவோம். ஒரு 20 வருஷத்துக்கும் அத பண்ணிட்டே இருப்போம். இல்லாட்டா டெய்லி ரூ. 50 ரூ. 100க்கு வாங்குவோம். உங்களால என்ன முடியுதோ அந்த பணத்த சேர்ப்போம். பிரிச்சு போடுவோம். அத போய் டெய்லி பார்க்க வேண்டாம் அப்படின்னு நம்ம நெனைக்கிறது கிடையாது. நம்ம என்ன நெனைக்கிறோம்னா, ஒரு டிஸ்ட்ரக்டிவ் ஹேபிட் வச்சிருக்கோம். ஏதாவது சாமான பார்த்தா அத உடனே எப்படி வாங்குறது? அது பணம் இல்லைன்னா கடனை குடுத்து வாங்குறது. அதுதான் நம்மளுக்கு சேலரி வருதே, அது அப்படியே டெபிட் ஆயிடுமேன்னு. நெறைய பேர் நான் பார்க்குறவன் இந்த ஹேபிட்னால 1ஆம் தேதி சம்பளம் வந்தா 5ஆம் தேதி பேங்க்ல பேலன்ஸ் இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆல்ரெடி நம்ம ஃப்யூச்சர மார்ட்கேஜ் பண்ணிட்டோம். "என்ன சார் ஜஸ்ட் ஒரு வீடு வாங்கினோம் சார். 20 இயர்ஸ் லோன் போட்டோம் சார்" அப்படின்னா. என் பக்கத்தில உட்கார்ற விஷ்ணுவும் அதுதான் பண்ணான். அப்புறம் பயந்துட்டான். ஒரு 5 வருஷம் கழிச்சு அப்பா கைய கால்ல வாங்கி காச வாங்கி போட்டு, "உனக்கு நான் வாடகையா குடுத்துடுறேன். என்ன விட்டுருன்ட்டான்." ஏன்னா ஒரு 5 வருஷம் கணக்கு போட்டு பார்த்தப்புறம், பிரின்சிபல் வெறும் ஒரு ரூ. 50,000 தான் குறைஞ்சிருந்தது. 5 வருஷமா வட்டி தான் கட்டியிருக்கோம்னு புரிஞ்சோனே ஓடிட்டான். சுதாரிச்சுக்கிட்டாரு. அதெல்லாம் நம்ம பார்க்குறதே கிடையாது. வீடு உண்டுன்னு நினைக்கிறீங்க. ஆக்சுவலா வீடு பேங்க்குது. ஜட்டி பனியன் வரைக்கும் எல்லாத்தையும் எழுதி வாங்கியிருப்பான். வீட்ல இருக்கிற எல்லாத்தையும் எழுதி வாங்கியிருப்பான். சப்போஸ் நீங்க பில்டருக்கு வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே பணத்த குடுத்துட்டீங்கன்னா, பில்டர் நாளைக்கு கட்டலைனாலும் நீங்க பணத்துக்கு ஜவாபுன்னு எழுதி வாங்கியிருப்பான். அதனால வீடுக்கு சொந்தக்காரன் பேங்க்கு. 20 வருஷம் கழிச்சு தான் நீங்க சொந்தக்காரங்க. ஸோ இப்போ ரூ. 2,00,00,000க்கு வீடு வாங்கினீங்கன்னா, ரூ. 4,00,00,000 வட்டிய சேர்த்து கட்டியிருப்பீங்க. 20 வருஷம் கழிச்சு 4,00,00,000 வித்துட்டு எனக்கு ப்ராஃபிட்னா ப்ராஃபிட்லாம் கிடையாது. கட்டின வட்டி திரும்பி வருது. டெர்ம் இன்சூரன்ஸ் ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் அந்த மாதிரி. இது ஒரு பேட் ஹேபிட். அதே மாதிரி நம்ம வேண்டாத பொருள் இன்னைக்கு இப்போ ஃபோனு, டிவி, மோட்டார் சைக்கிள் இது மாரி வேண்டாத பொருள் நம்ம ஐடிசி இதெல்லாம் வேண்டாத பொருள். இந்த வேண்டாத பொருள நம்ம இன்னைக்கு வாங்கினோம்னா, கூடிய சீக்கிரமே வேணுங்கிற பொருள், அதாவது பேங்க்ல இருக்கிற டெபாசிட்டு, ஷேர்ஸு, பாண்டு, தங்கம், வீடு சொந்தமா தாத்தா எழுதி குடுத்த வீடு, இதெல்லாம் விக்கிற நிலைமையில வரும். இது என் வாழ்க்கையில பலமுறை பார்த்துருக்கிறேன். என் வீட்லயே பார்த்துருக்கிறேன். அதனால சுயமா சுட்டப்புறம் தான், பக்கத்துல இருக்கிறவன் சுட்டப்புறம் தான் உங்களுக்கு சொல்றேன். இந்த ஹேபிட்டுங்கிறது தான் உங்க தலையெழுத்து. இதுதான் டெஸ்டினி. இத நல்லா புரிஞ்சுக்கங்க. நல்ல ஹேபிட் இருந்தா, உங்களுக்கே தெரியாம காம்பவுண்ட் ஆயிட்டே இருக்கும். நெறைய கதை படிச்சிருப்பீங்க. எங்க தாத்தா 1000 ஷேர் வாங்கிட்டு போட்டு போயிட்டான். 40 வருஷம் கழிச்சு எடுத்து பார்த்தா அது 5,00,00,000 ஆயிடுச்சு. 6,00,00,000 ஆயிடுச்சு. அப்படின்னு நெறைய பார்த்துருப்பீங்க. ரொனால்ட் ரீட பத்தி நானே இந்த சேனல்ல பேசியிருக்கிறேன். ஜானிட்டரு 30 வருஷமா பணம் சேர்த்தான். கேஸ் ஸ்டேஷன்ல போட்டு, குழந்தைங்க இல்ல. செத்து போன அப்புறம் பார்த்தா $4,000,000 ஸ்டாக் வச்சிருந்தான். அத வந்து அந்த எங்க போய் டெய்லி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவானோ, அந்த காலேஜ் லைப்ரரிக்கே குடுத்துட்டான். அதுதான் பணம் சேர்க்கறதுங்கிறது. அதாவது கேஸ்ல பெட்ரோல் போட்டுன்னு இருந்தவனே, அப்பப்போ 1, 2ன்னு ஷேர வாங்கி, இவ்வளோ பணத்த பெருசா சேர்த்துக்கிட்டான். இதுதான் புத்திசாலி. இது குட் ஹேபிட். பேட் ஹேபிட்னா நான் சொல்றேன். இப்போ நம்ம ஒரு நாளைக்கு 4 ஊது ஊதுறோம்னு வைங்க. ரூ. 100 காலின்னு நெனைக்கிறேன் இப்போ. இல்ல ரூ. 72 மினிமம் காலி. அப்பன்னா இன்னைக்கு வாரத்துக்கு ஒரு ஐடிசி ஷேர் வாங்கலாம். நீங்க வாரத்துக்கு ஒரு ஐடிசி ஷேர் வாங்கினீங்கன்னா, வருஷத்துக்கு 56 ஐடிசி ஷேர் ஊதுறத தரக்கு பதிலா நீங்க வாங்கலாம்.
அதுக்கப்புறம் புத்திசாலியாக இன்னொரு 250 ஷேர் வாங்கினீங்கன்னா 300 ஷேர் ஐடிசி வாங்கிட்டிங்கன்னா ஒரு ஷேருக்கு ரூ. 17. 300 × 17 ரூ. 5000 ரூபாய்க்கு 15 ஷேர் வாங்கலாம். அதை தவிர இன்னொரு 350 வாங்குவீங்க. ஸோ அது 370 ஆகும். 370னா எக்ஸ்ட்ரா எவ்வளோ கிடைக்கும்? டிவிடெண்டே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இது மாதிரி காம்பவுண்டு உடம்புக்கும் நல்லது. ஊதாமல் இருந்தால் பின்னாடி உடம்புக்கும் நல்லது, காசும் காம்பவுண்ட் ஆகும். இப்போ இந்த சிகரெட் காஸ்ட்டை நம்ம ஐடிசியாக போட்டு வச்சுருந்தோம்னா என்ன ஆகும்? போன 20 வருஷம் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா கோடீஸ்வரனாக இருப்பீங்க. ஐடிசி ஷேர் உங்கள் கையிலேயே இருக்கும். என்ன, ஊதுற ஹேபிட்டை விட்டுட்டு ஐடிசி ஷேரை வாங்குகிற ஹேபிட்டாக மாற்றணும். ரெண்டுமே குட் ஹேபிட், பேட் ஹேபிட்டு ஒன்றே தான். இப்போ குட் ஹேபிட்னால் உங்கள்கிட்ட காசு நிறைய இருக்கும். பேட் ஹேபிட்டாக ஊதியிருந்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் செலவு எக்ஸ்ட்ரா. அதனால் ஒரே ஹேபிட்டில் எப்படி நீங்கள் வேறு மாதிரி போடலாம்னு சொல்கிறேன். ஒரு ஊதுற ஹேபிட்டை விட்டுட்டு வாங்குகிற ஹேபிட்டுக்கு போனீங்கன்னா நீங்கள் கோடீஸ்வரன். ஊதுற ஹேபிட்னா இல்லாத ப்ராப்ளம்லாம் வந்து உங்கள் ஃபேமிலிக்கு ப்ராப்ளம். எது வேணும்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் நம்ம நெப்போலியன் வாங்கிறதுக்கு பதிலாக அந்த நெப்போலியன் ஆஃப் கம்பெனியை வாங்கினீங்கன்னா என்ன ஆகும்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி நான் ஒழுங்காக சாப்பிடாமல் இருந்திருந்தேன்னா இவ்வளோ வெயிட்டெல்லாம் எனக்கு ஏறி இருக்காது. எனக்கு வெயிட் ஏறலைன்னா எனக்கு இன்றைக்கி நாளைக்கு உடம்பு வர்றது நிச்சயம் எனக்கு. ஆனால் வெயிட்டு கம்மியாக இருந்திருந்தது, நான் ஒழுங்காக கேர்ஃபுல்லாக இருந்திருந்தேன்னா அது மிச்சம். அது எல்லாமே குட் அண்ட் பேட் ஹேபிட் மிக்ஸ் பண்ணுறது. ஸோ உங்களோட டெஸ்டினிங்கிறது உங்கள் ஹேபிட்டால் இது பண்ணப்பட்டது. அந்த ஹேபிட்டை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிங்கன்னா டிசிப்ளின். நம்ம என்ன பண்ணுவோம்னா கெட்ட ஹேபிட்டை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுவோம், நல்ல ஹேபிட்டை கன்சிஸ்டண்ட்டாக பண்ண மாட்டோம். அதனால தான் 100ல் ஒருத்தன் சக்சீட் ஆகிறான், 99 பேர் ஃபெயில் ஆகிறான். சக்சீட் ஆகிறவன்னா நல்ல ஹேபிட்டை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுவான். ஃபெயிலியர் ஆகிறவன்லாம் வேண்டாத ஹேபிட்டை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுவான். ஸோ சக்ஸஸோ ஃபெயிலியரோ, நீங்கள் பணக்காரனோ ஏழையோ, ரெண்டும் ஒன்று தான். கன்சிஸ்டண்ட்டாக வேலை செய்கிறது, டிசிப்ளின்டாக வேலை செய்கிறது. நல்லத்தை டிசிப்ளின்டாக செஞ்சால் உங்களுக்கு கோடீஸ்வரன். வேண்டாத ஹேபிட்டை கன்சிஸ்டண்ட்டாக செஞ்சிங்கன்னா நீங்கள் வேஸ்ட்டாக போயிடுவீங்க. எது வேணும்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்டயே விட்டேன். நான் ஹேபிட்டு தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங். அதுதான் உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்கும் நீங்கள் எப்படி போகிறீங்கன்னு. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் சொந்தக்காரங்களும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.